Hello guys, welcome back to my channel. In the video la tastyana beetroot pulav எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சலாம். சிம்பிள் மெத்தட் தான். இதுக்கு வந்து சைடு டிஷ் எதுவுமே தேவையில்ல. ஆனியன் ரைத்தா இருந்தா போதும். நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். நீங்க டபரால வேணாலும் செஞ்சுக்கலாம். வாட்டர் ரேஷியோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் இல்ல டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ஆட் பண்ற ஸ்பைசஸ் எல்லாமே தான். 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வதங்கி நல்லா மெலிசா ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது பச்சை மிளகா காரத்துக்கு நான் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு நம்ம சைடு டிஷ் எதுவும் வைக்க போறதில்ல, வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட போறதுனால பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய கரண்டிங்கனால 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஒரு 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சா அந்த ஆயிலே நல்லா வதங்கிடும். திரும்ப ஓப்பன் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2 கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹாஃப் பீட்ரூட் நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பீட்ரூட் ஹாஃப் போதும், உங்களுக்கு ஒரு பீட்ரூட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நான் நைட்டே கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சிருந்தேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பீட்ரூட்டும் பட்டாணியும் ஆயிலே பாதி ஃப்ரை ஆகிடும். இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் மட்டும் இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் வேக விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். டபராவில் வச்சாலும் அதே ரேஷியோ. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 மினிட் விட்டால் தண்ணி கொதி வரும். அந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் தண்ணி கரெக்டாக வைக்கணும், இல்லைனா குக்கரில் வைக்கும்போது குழஞ்சிரும். வீட்டு அரிசியாக இருந்தால் எப்படி வேணால் கொஞ்சம் தண்ணி கூட குறைய வச்சுக்கலாம், சாதம் வீணாகாது. நான் ½ அன் ஹவர் வீட்டு அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். என்னோடய குக்கருக்கு நான் ஒரே ஒரு விசில் தான் வைப்பேன். பெரிய குக்கரில் நல்லா சாதம் குழையாமல் பொலன்னு உதிரியாக நல்லா வெந்து வரும். ஒரு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பீட்ரூட் புலாவ் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் உதிரியாக உடையாமல் வந்திருந்தது. இதுக்கு எந்த வித சைட் டிஷ்ஷும் வேணாம், குருமா, கிரேவி இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். எவ்வளோ பேத்துக்கு வேணாலும் இதுக்கு கிரேவியும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் கிளம்புறவங்களாம் டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து சிம்பிளாக தயிர் வெங்காயம் தான் ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துருந்தேன். அப்புறம் சிப்ஸு, வறுத்த வேர்க்கடலைலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வச்சு சூப்பராக லஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.